வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். போத்தனூர் டு செட்டிபாளையம் ரோடு, ஸ்ரீராம் நகர், ஈஸ்வர நகர் சந்திப்பு. இங்கே என்னமோ நடக்குது, பாங்க போய் பார்க்கலாம். ஆஹா, அழகான ஆட்டம், அற்புதமான ஆட்டம். அந்த பாருங்க, அந்த பையன் தொப்பி எடுக்கிறான், இருந்தாலும் அந்த பையன் ஆட்டத்தை தொடர்றான் பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசனை. இங்கே பாருங்க, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் குழந்தைகள்லாம் என்ன அழகாடுறாங்க. இந்த பெண்களும் இந்த ஆண்களும் பாருங்கள் சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க, மகிழ்ச்சியினுடைய உச்சத்தில் இருக்காங்க. என்ன காரணம்? ஏன் இந்த மாதிரி இவங்க இந்த ரோட்டில் நின்று ஆடிட்டு இருக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அங்கே ஏதோ இருக்குது, நமக்கும் தெரியாது, வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ட்ரோன் ஆகாயத்திலிருந்து நம்மளை படம் பிடிக்கிற ஒரு அற்புதமான நவீன கருவி இது. அதுலேயும் படம் எடுக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த ட்ரம்ஸ்காரங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, போட்டு வெளுக்க போகிறாங்க. வெளுக்க ஆஹா, இங்கே பாருங்க, ஒரு காளமாடு என்ன கம்பீரமாக நிற்கிது. அடே, இது என்ன தெரியுங்களா? சாட்சாத் சிவபெருமானுடைய குடும்பம். பாருங்க, பார்வதி, விநாயகர், முருகன், அந்த சிம்ம வாகனம், அந்த ஈஸ்வரனுடைய காளை வாகனம் எல்லாம் அங்கே ஆஜராகிருக்கு. நவீன டெக்னாலஜியில் என்னெல்லாமோ வித்தை காட்டுறாங்க பாருங்கள். இதெல்லாம் படங்களில் பார்த்துருக்கலாம், இப்படி நேரில் பார்க்குறது ரொம்ப அபூர்வம். சாட்சாத் வானத்தில் நோக்கி பார்த்தா சிவபெருமானுடைய குடும்பத்தை நேராக பார்க்குற மாதிரியே இருக்குது. பாருங்கள், என்ன கம்பீரமான ஒரு காட்சிகள் பாருங்கள். இந்தியா கப்பு வாங்குமா வாங்காதான்னு ஒரு விளம்பரம் வந்தது பார்த்தீங்களா? மண்டே ஆட்டுவாங்களே, அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், எல்லாம் மேலேயும் கீழேயும் சைட்லேயும். ஆஹா, என்ன அற்புதமான காட்சி பாருங்கள். தேவலோகத்தில் இப்படி தான் இருக்குமோ என்னமோ, யாருடைய கற்பனையோ தெரியல. ஏற்பாடு செய்தவங்களுக்கு ஏகப்பட்ட நன்றி சொல்லித்தான் ஆகணும். அருமையாக இருக்குது. இப்போ பாருங்கள், தலைவர் வரப்போகிறாரு பாருங்க, வந்துட்டுருக்கார் பாருங்க. அட்டா 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 அட்டா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்ன கம்பீரம். ஆஹா, ஒளிவட்டம் நம்மை நோக்கி வருகிறார் பாருங்கள். பார்வதி தேவி, காளை மாடு, எல்லாம் தெய்வாம்சம் பொருந்திய காட்சிகள். ஆஹா, இதையெல்லாம் காண நாம் ஏதோ ஒரு வகையில் பேர் செய்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இதெல்லாம் நம் கண்ணில் படுமா? இது ஏன், எதற்கு, யாரால், எப்படி என்றெல்லாம் எனக்கு தெரியாது. கண்ணில் கண்ட காட்சி கேமராவில் பதிவானது உங்களுக்காக, உங்கள் பார்வைக்காக. இங்கே பாருங்கள், சின்னஞ்சிறு குழந்தை என்ன உற்சாகமாக ஆடிக்கொண்டிருக்கிறது. கடவுள் பக்தி இந்த நாட்டிலே இன்னும் இருக்கிறது, நீர்த்து போகவில்லை. எத்தனை காலம் ஆனாலும் இந்த கடவுள்களை, இந்த விழாக்களை யாராலும் தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது. என்ன செய்தாலும் இது ஓயாது. ஏனென்றால் இது கூலிக்காக வந்த கூட்டம் அல்ல, தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த. ஆட்டத்தை பாருங்களேன், அதிலே உங்களுக்கு தெரியாதா? சும்மா ஓய்ந்து போய் ஆடுவதும், உற்சாகமாய் ஆடுவதும், அந்த ட்ரம் அடிப்பவர்களுடைய வேகத்தை பாருங்கள். ஏனோ தானோ என்றில்லை, எல்லாம் உணர்வுபூர்வமான ஆட்டங்கள். இங்கே பாருங்கள், அவருடைய ஆட்டத்தை பாருங்கள். கனபாடிகள் ஆட முடியுமா என்று நாம் நினைக்கலாம், ஆடுகிறார் பாருங்கள், கண்முன்னே பாருங்கள். என்ன ஒரு ஆட்டம், என்ன ஒரு ஓட்டம், என்ன ஒரு நாட்டம். ஆஹா, இறைபக்தி இந்த நாட்டிலே நன்கு வேரூன்றி இன்னும் செழித்து வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கிடையிலே வாருங்கள், நம்மை தாண்டி செல்லும் மற்றொரு பேருந்து போல மற்றொரு ஊர்வலம் அங்கே சென்று கொண்டிருக்கிறது. ஒரு அழகான சின்னஞ்சிறு ஊர்வலமாக இருந்தாலும் அதிலும் பாருங்கள், எனர்ஜி லெவல் அம்மா எங்கேயோ இருக்கிறது. அடா பேண்ட் இருக்கட்டும் தம்பி, கிழிச்சாதீங்க. அந்த அளவுக்கு அந்த வாத்தியங்களை இசைச்சிக்கிட்டு அந்த வண்டி எவ்வளோ மெதுவாக அப்படியே ஊர்ந்து வருது பாருங்கள். அதில் ஒரு விநாயகர், அதுக்கு கூட ஒருத்தர் நிற்கிறாரு, ஆடிக்கிட்டே வராரு. இங்கே பாருங்கள், நம்ம ஆட்டத்துக்கு வருவோம் மறுபடியும். அடா, ஒருத்தர் பாக்கி இல்லை பாருங்கள். தாய்மார்கள், குழந்தைகள், இளம் பெண்கள், பையன்கள், ஆண்கள், சிறுவர்கள். ஆஹா, ஆட்டமோ ஆட்டம். ஆடிய ஆட்டம் என்ன, அந்த பாட்டல்ல இது.
உற்சாக ஆட்டம். தில்லையிலே நடனமாடினாராமே சிவன். அந்த ஊர்த்துவ தாண்டவம் இங்கே கண்முன்னே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது பாருங்கள். யாரும் இதில் நடன ஆசிரியர் இல்லை, நடன பயிற்சி எடுத்தவரும் இல்லை. ஆனால் உணர்வு மேலோங்க அந்த பக்தியின் ஈடுபாட்டில் அவர்கள் யாரும் எதற்கும் கவலைப்படாமல் கணக்கு பார்க்காமல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கொடுத்த பணத்திற்கு மேல் நடிப்பது என்பது போல ஒன்றுமே பணம் பெறாமல் உற்சாகத்தை மட்டுமே அங்கே முதலீடாக்கி அவர்கள் அந்த ஆட்டத்தை ஆடும் காட்சிகளை பாருங்கள். என்ன ஒரு எனர்ஜி பாருங்கள். யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை. அந்த குழந்தைகள் இன்னும் ஆடிக்கொண்டிருக்கின்றன பாருங்கள். ஆஹா, என்ன ஒரு அழகு. இங்கு பாருங்கள், திருவிழாக்கு செல்லும் குழந்தை தந்தையின் தோளில் மேலே வந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் இப்படி காட்சிகள் சாதாரணமாக பார்க்கலாம். இப்போதெல்லாம் நாகரீக காலத்தில் இது போன்ற காட்சிகள் அபூர்வம். இந்த குழந்தை பாருங்கள், அழகாக போஸ் கொடுக்கிறது அருகில் வந்து. ஆஹா, இன்னொன்றும் அதே போல தோளில் பிரயாணம் செய்கிறது. மக்களுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்திற்கு அளவே இல்லை. ஆஹா ஆஹா, தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கைதான் வலிக்காதா, கால்தான் ஓயாதா, மனம்தான் சலிக்காதா? ஆனால் எதுவுமே இங்கே நடைபெறவில்லை. ஏன் 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 எல்லாம் அந்த பக்தி மார்க்கம், அந்த ஈடுபாடு, அந்த உணர்வு. ஆஹா, என்ன ஒரு ஆட்டம் பாருங்கள். இதை பார்த்தால் சாதாரண நோயாளி கூட எழுந்து ஓடி விடுவார், ஆடி விடுவார் கூடவே. ஆஹா, அந்த அளவுக்கு அற்புதம் அற்புதம் அற்புதம். நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இதுகாரும் உடன் பயணித்து கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர்.